வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வீடியோ தொகுப்புல என்ன பார்க்க போகிறோம்னா, செல்வத்தை தனக்கு சாதகமாக எப்படி இழுக்கிறது, நம்ம செய்யக்கூடிய தொழிலாக இருக்கட்டும், ஒரு வியாபாரமாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் எப்படி தனக்கு சாதகமாக செல்வத்தை எப்படி ஈர்க்கக்கூடிய முறை. இந்த முறையை சித்தர்கள் சுவடியிலேருந்து எடுத்த முறை. இந்த முறையை அனைவருமே பயன்படுத்தி பாருங்கள், சரிங்களா. இதுக்கு ரொம்ப பெருசான படையெல்லாம் வைக்கணும் அவசியமே கிடையாது. என்ன அப்படின்னா, நம்ம கிராமப்புறங்களில் பசு இருக்குங்க இல்லையா, நம்ம கன்று போட்ட பசு இருக்கும், சரிங்களா. அந்த கன்று போட்ட பசு அந்த பால் குடிக்கும். அந்த கன்றுக்குட்டி மடியில் பால் குடிக்கும்போது அந்த தாய் பசுவோட காலடி மண், சரிங்களா, காலடி மண்ணை நீங்கள் வளர்பிறை புதன்கிழமை அன்னைக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வெள்ளை கலர் பட்டு துணியில் அதை 3ஆக பிரித்து கட்டுங்க, சரிங்களா. ஒரு சிறிதளவு பட்டு துணியை எடுத்து 3ஆக கட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா. அதை வச்சதில் அந்த தாய் பசுவோட காலடி மண் இருக்குங்க இல்லையா, அந்த காலடி மண்ணை 3 இதில் போட்டு வைங்க, சரிங்களா. வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வீட்டில் மகாலட்சுமி படம் இருந்தால் மகாலட்சுமி படத்துக்கு ஒரு பூவால் அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒரு நெய் தீபம், சரிங்களா, நெய் தீபம் மட்டும் போட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற மந்திரத்தை தினந்தோறும் 1008 உரு, சரிங்களா. எத்தனை நாள் அப்படின்னா 9 நாளைக்கு இந்த மந்திரத்தை 1008 உரு கொடுக்கணும். இந்த மந்திரத்தை நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் இந்த இதை என்ன பண்ணணும்னா, இந்த 3 துணியை நல்லா கட்டுங்க, சரிங்களா. ஒரு முடிச்சு மாதிரி போட்டுருங்க. அந்த பட்டு துணியில் அந்த பசுவோட காலடி மண் எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா, அதை நல்லா இதாக கட்டி உங்கள் வீட்டோட நிலவாசலில் ஒன்று கட்டுங்க, பூஜை அறையில் ஒன்று வைங்க. நீங்கள் தொழில் பார்க்குறீங்க இல்லையா, ஒரு பேக்கரி வச்சுருப்பீங்க, டீ கடை வச்சுருப்பீங்க, எந்த தொழிலாக வேணால் இருக்கட்டும், சரிங்களா. வியாபாரம் பண்ணுறதா இருந்தால் கூட பரவாயில்ல, உங்கள் கையோடு எடுத்துகிட்டு போயிருங்க. நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல இன்னும் ஒரு இதை அந்த இடத்துல வைங்க, சரிங்களா. பணம் ஏதாச்சும் ஒரு வழியில் வந்துக்கிட்டே இருக்கும். அஷ்டலட்சுமியும் ஒருத்தனுக்கு இருந்தால் மட்டும்தான் பணம் கைக்கு வரும், கையில் நிற்கும், சரிங்களா. இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. அஷ்டலட்சுமி இருந்தால் மட்டும்தான் பணம் கைக்கு நிற்கும். அப்படி இல்லைனா ஏதாவது விரைவு செலவு வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த பிரயோகத்தை நீங்கள் பண்ணும்போது பணம் வரது மட்டும் இல்லாமல் பணத்தை சேமித்து வைக்கக்கூடிய அந்த சக்தி உங்களுக்கு கிடைக்கும். இந்த முறையை நீங்கள் ஒரு திருப்பு பண்ணால் மட்டும் போதும், லைஃப் லாங் நிலச்சி நிற்கும், சரிங்களா. இந்த பூஜையை பண்ணுறதுக்கு முன்னாடி கோமியத்தால் உங்கள் வீட்டை சுத்தம் பண்ணுங்கள். ஞாயிற்றுக்கிழமை தவிர ஒரு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அப்போது கல் உப்பால் உங்கள் வீட்டை சுத்தம் பண்ணுங்கள், சரிங்களா. வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி படத்துக்கு ஒரு கல் உப்பில் நெய் தீபம், இந்த இது மட்டும் உப்பு விளக்குன்னு சொல்லுவாங்க. இந்த இதை போட்டு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். ஒரு 2-3 மாதத்துலேயே ஒரு வீடே ஒரு நல்ல மாற்றம் தெரியும். அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். மெயினாக அந்த கடன் தொல்லையே இருக்காதுப்பா. கடன் அப்படியே புகையாக போயிடும். எத்தனை லட்சம் வேணால் கடன் இருக்கட்டும், இந்த முறையை நீங்கள் பண்ணுங்கள், சரிங்களா. ஏன்னா லட்சுமியோட அருள் கிடச்சிச்சின்னா அவன் கோடீஸ்வரனாக கூடிய வாழ தகுதி இருக்குது. ஏன்னா பணம் வர்றதுக்கான எந்திரம் இருக்குது, மை இருக்குது, சரிங்களா. ஆனால் இந்த மாதிரி பிரயோகத்தை நீங்கள் பண்ணும்போது இயற்கையாக அந்த சக்திகள் கிடைக்கும். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் வீட்டுக்கே அது கிடைக்க போகும்போது அந்த வைப்ரேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். இதை நீங்கள் ஒரு திருப்பு பண்ணி பாருங்கள். பணத்துக்கு பற்றாக்குறையே இருக்காது. ஏதாச்சும் ஒரு வழியில் பணம் வந்துக்கிட்டே இருக்கும், ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும், சரிங்களா. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம்.